Hey all, praise the Lord. Never escape from the God. கண்டிப்பா காட் சூசன் சைல்டால எஸ்கேப்பே ஆக முடியாது. ஓகே, யோனா யோனா காட் சூசன் சைல்டு. அவர் ஏசப்பா ஒரு கமெண்ட் தராரு அவர்கிட்ட. நீ நினிவே அப்படின்ற பட்டணத்துக்கு போகணும், அங்க போயிட்டு மக்களுக்கு என்னை பத்தி அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட தராரு. பட் நினிவே பயந்துக்கிட்டு தர்ஷிஷ் அப்படின்ற ஒரு ஊருக்கு ஓடி போயிட்டு கப்பல் ஏறிறாரு. நினிவேக்கு கப்பல் ஏறல, தர்ஷிஷ்க்கு கப்பல் ஏறுறாரு. அந்த கப்பல்ல ஏறினதும் நடுக்கடல்ல போயிட்டு அந்த இடத்துல அலையும் மின்னலும் மழையும் அதிகமா அந்த இடத்துல கப்பலே முழுகிற அளவுக்கு போயிடுது. எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க. கப்பல்ல இருக்கவங்கலாம் பயந்துக்கிட்டு யார் எந்த தப்பு பண்ணது, அதனாலதான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிட்டு, ஓகே யார் தப்பு பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம சீட்டு குலுக்கி போடுவோம். அந்த சீட்டை எடுக்கும்போது யாரோட பேர் வருதோ அவங்க தான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. அதே மாதிரி எல்லாரோட பேரும் எழுதி அந்த இடத்துல போடுறாங்க. அந்த இடத்துல யோனாவோட பேர் வந்துருது. யோனா கிட்ட போயிட்டு யாரு நீ, எதுக்காக இப்படிலாம் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது யோனாவும் எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி காட் என்கிட்ட கமெண்ட் தந்தாரு, பட் நான் அதை பண்ணாம வேற ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசும்போது யோனாவே சொல்றாரு, என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க, அப்போ இது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவங்களும் யோசிக்காம கடல்ல தூக்கி போடுறாங்க. பட் ஏசப்பாக்கு தெரியும் ஆல்ரெடி இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு. தெரியும்ன்றதுனால ஏசப்பா மீன் கிட்ட ஒரு கட்டளையை கொடுக்குறாரு. யோனாவை தூக்கி கடல்ல போடுவாங்க, நீ முழுங்கிக்கணும், பட் அவனை சாப்பிடக்கூடாது அப்படின்ற கட்டளையை தராரு. அதே போல யோனாவை தூக்கி கடல்ல போட்டாங்க. தூக்கி போட்டதுமே அந்த மீனும் முழுங்கிடுச்சு, பட் அவனை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏசப்பா கட்டளை இட்டதால சாப்பிடல. ஓகேவா? 3 நாள் யோனா மீன் வயிற்றுக்குள்ளேயே இருக்காரு. அந்த 3 நாளும் ஏசப்பா கிட்ட அவரு ப்ரே பண்றாரு. ப்ரே பண்ணும்போது என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மனம் திரும்பி அந்த இடத்துல மன்னிப்பை கேட்குறாரு. 3ஆவது நாள் மீனும் நினிவே கடற்கரை ஓரத்துல அந்த இடத்துல கக்கிடுது. அவர் உயிரோட வெளில வராரு. அதுக்கப்புறமா நினிவே பட்டணத்துக்கு போய் அவர் ஏசப்பா பத்தி எல்லாருக்கும் அறிவிக்கிறாரு. சூப்பர்ல! அந்த இடத்துல யோனாக்கு லைஃப்ல செகண்ட் சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டதால யோனாக்கு செகண்ட் சான்ஸ் கிடைச்சிருக்கு. நம்ம லைஃப்லும் எல்லாருக்குமே செகண்ட் சான்ஸ் கிடைக்குது. அந்த செகண்ட் சான்ஸை யாருமே யூஸ் பண்ணிக்க மாட்டேன்றோம். ஆமாங்க, நம்ம எல்லாருமே காட் சூசன் சைல்டு. அதையே நம்ம புரிஞ்சுக்காம பண்ண தப்பே திருப்பி திருப்பி பண்ணிட்டு நம்ம லைஃப்ல மூவ் ஆனே ஆகாம அதே இடத்துல இருக்கோம். கொஞ்சம் யோசிங்க. லைஃப்பை மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. யோனாக்கு செகண்ட் சான்ஸ் கிடைச்சது போல நமக்கும் நம்மளோட கடவுள் செகண்ட் சான்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காரு. அந்த செகண்ட் சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, காட் பிளஸ் யூ ஆல்.